ஹாய் விவஸ் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் உலகின் முதல் மனிதன் எந்த நாட்டில் உருவாகினான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகில் மனித இனம் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகளாகி வளர்ந்து வருகின்றன. பூமியில் மனித இனம் தோன்றிய போது இருந்த மனிதர்கள் தற்போது இல்லை. மாறாக மனிதர்கள் பல்வேறு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. தற்போது உலகில் 195 நாடுகள் இருக்குதுங்க. ஆனால் உலகின் முதல் மனிதர் எந்த நாட்டில் உருவாகி இருப்பார் என யாருக்கும் தெரியாது. உலகின் முதல் மனிதர் எந்த இடத்தில் பிறந்திருப்பார் என பல நூற்றாண்டுகளாக விவாதம் நடந்து கொண்டு வருதுங்க. சில ஆதாரங்கள் ஆப்பிரிக்க நாட்டில் மனிதர்கள் பிறப்பிடம் என்றும் முதல் மனிதன் ஆப்பிரிக்க கண்டத்தின் சில பகுதிகளில் பிறந்திருப்பார் என்றும் சொல்றாங்க. இருந்த போதிலும் சில ஆதாரங்கள் உலகெங்கிலும் வெவ்வேறு இடங்களை மேற்கோள் காட்டுகின்றன. இருப்பினும் மனிதகுல வரலாறு குறித்து இன்னும் தீர்க்கமான பதில் இல்லை. அந்த வகையில் இந்த உலகில் உருவான முதல் மனிதர் எந்த நாட்டில் பிறந்திருப்பார் என்ற விவரங்கள் வெளியாகியிருக்குது. மனிதகுலத்தின் வரலாற்று பற்றி தேடும் பொழுது ஏதேன் தோட்டம் பற்றி தான் கூறியிருப்பார்கள். பூமியில் உள்ள ஏதேன் தோட்டம் பற்றி புனித புத்தகமான பைபிளில் கூறப்படுதுங்க. இங்குதான் முதல் மனிதர்களான ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்தார்கள் என்றும் சொல்றாங்க. தொடர்பில் மத அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இருவருக்கிடையே நீண்ட காலமான விவாதம் நடந்து கொண்டிருக்குதுங்க. டாக்டர் கான்ஸ்டான்டின் போரிசோவ் கடந்த 2024 மேற்கொண்ட ஆய்வின்படி நைல், யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் மற்றும் சிந்து நதிகளை இணைக்கும் ஏதேன் தளமாக எகிப்தை சொல்றாங்க. இருந்த போதிலும் உலகத்தில் உள்ள ஆய்வுகளில் இருந்து பெறப்பட்ட தகவலின்படி ஆப்பிரிக்க கண்டத்தை மனிதகுலம் தோன்றியது முதல் மனிதன் பிறந்த இடம் என்றும் சுட்டிக்காட்டுறாங்க. ஆப்பிரிக்காவில் உள்ள தென்னாப்பிரிக்காவே மனிதகுலத்தின் தொட்டில் என்றும், ஏனெனில் இங்கு எத்தியோப்பியாவின் என அழைக்கப்படும் இடத்தில் உள்ள ஓமோ பள்ளத்தாக்கில் மிக பழமையான மனித புதைப்படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதாம். வரலாற்றை நிரூபிப்பதற்கான மிகப்பெரிய சான்றாக இதை அடையாளப்படுத்துகிறாங்க. மனிதர்கள் உருவான இடங்களில் முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறதாம். எனவே மனிதன் உருவான கதையில் பல புரியாத மர்மங்கள் இருந்தாலும் இதை கோட்பாடுகள் பண்டைய நூல்களும் நவீன அறிவியலுடன் ஒப்பிட்டு இன்று வரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகே, நாங்கள் அடுத்துள்ள சந்திப்போம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.